இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களை, அனைவருக்கும் தூய பனிமே அன்னையின் நாம விழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். கனிகள் உடலுக்கு வலுவூட்டுவன, நாவிற்கு இன்சுவையை தருவன, அனைவரும் விரும்பி உண்ணக்கூடியதாகவும் உள்ளன. அத்தகைய கனிகளில் பல வகை இருப்பினும் நாம் நற்பலன் அளிக்கக்கூடிய கனிகளையே நம் உடல் வளம் பெற உண்ணுகின்றோம். நம் அன்னை மரியும் ஒரு நற்கனிதான். அன்னை மரி தன் பணிவான சொல்லால் இறை திருவுளத்திற்கு பணிந்தது போல நாங்களும் எங்கள் இனிய பேச்சால் பிறரை மகிழ்விப்பதுடன் உள்ளத்தை தீட்டுப்படுத்துகின்ற போட்டி, பொறாமை, ஆணவம், புறங்கூறுதல், காழ்ப்புணர்ச்சி போன்ற தீய பண்புகளை தவிர்த்து மரியன்னையை போன்று தூய வாழ்வு வாழ்வோம் என்பதை உணர்த்தும் வண்ணம் கனிகளை தங்கள் கரங்களில் ஏந்தி பவனியாக வருகின்றனர் இன்றைய வழிபாட்டை சிறப்பிப்போர். வருகை பாடலை பாடிய வண்ணம் நாமும் பலியில் இணைவோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூயாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடிதம் எழுதினார் கடவுள். படித்து அதன்படி நடந்திட கல்லிலும் இல்லை முள்ளிலும் இல்லை, கருணை தேவனின் ஆவியினாலே. கன்னிமரி உதிரத்தில் எழுதினார், கன்னிமரி புனிதத்தின் மாதிரி என்று. இளந்தென்றலின் தாலாட்டில் இதயங்கள் மகிழ இன்னிசை நாதமாய் ஆலய மணிகள் முழங்க தூய பனிமய அன்னை விழாவின் தொடக்க நாளையும் பனிமய அன்னையின் நாம விழாவையும் கொண்டாட குழுமியிருக்கும் அன்பு இறை மக்களே, எம் மகிழ்வில் ஒன்றிணைந்து ஜெபிக்க வருகை தந்திருக்கும் அருள் தந்தையர்களே, உங்கள் அனைவரையும் திருவழிபாட்டு குழுவினர், பாடகர் குழுவினர் மற்றும் பீடப்பூக்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய வழிபாட்டில் நாம் தூய பனிமை அன்னை புனிதத்தின் மாதிரி என்ற மைய சிந்தனையை சிந்தித்து வாழ்வாக்க அழைக்கப்பட்டுள்ளோம். உலக பெண்களிலே மிக பெரும் பேறு பெற்றவர், மானிடர் அனைவராலும் தாயாக போற்றப்பட்டவர் நம் அன்னை மரியா. காரணம், மரியா மாசு மறுவற்றவர், களங்கமில்லாதவர். எனவேதான் கடவுள் மரியாவை தன் மகன் இயேசுவை கருத்தாங்க கருவியாக தேர்ந்தெடுத்து இறை அருளால் நிரப்பினார். மரியாவும் இறைவார்த்தை ஏற்று தியானித்தது மட்டுமல்ல, அதை வாழ்விலே வாழ்ந்து காட்டியதால் புனிதத்தின் மாதிரியானார் அன்னை மரியா. இறை திருவுளத்திற்கு பணிந்து தாழ்ச்சி உள்ளம் கொண்டு தேவையில் இருப்போரை தேடி சென்று உதவி பிறர் நலனுக்காய் தன் மகனிடம் பரிந்து பேசி எவ்வாறு நாம் தூய வாழ்வு வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டி புனிதத்தின் மாதிரியானார். அவர் வழியில் நாமும் பயணிப்போம். பனிமய அன்னையின் நாம விழாவை கொண்டாடும் இந்நாளில் பனி பெய்ய இயலாத ஆகஸ்ட் மாதத்தில் எஸ்கலின் மலையில் பனி பொழிய செய்து தனக்கென ஓர் ஆலயம் கட்ட திருவுளம் கொண்ட அன்னை மரி நம் வாழ்வில் வரும் துன்பங்களை எல்லாம் பனி போல் கரைய செய்து நம்மை அருள் வரங்களால் நிரப்பிட வரம் வேண்டி பக்தியுடன் பலியில் இணைவோம். அன்னையின் ஆசீரை வேண்டுவோம். அன்பிற்குரியவர்களே, இதே நாளிலே சிறப்பான விதத்திலே அன்னை மரியாள் நிறைவாக நமக்காக பரிந்து பேசி ஆசியை வழங்கி கொண்டிருக்கின்றார் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்ற பொழுதும் அன்னை மரியாளினுடைய விழாவை கொண்டாடுவதற்கு இறைவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். அதற்கு இறைவனுக்கு இந்த நாளிலே சிறப்பான விதத்திலே நன்றி கூறுவோம். இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே இது திருப்பலிக்கு தலைமை ஏற்று நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அருட்பணியாளர் டொமினிக் சவியோ, அதே போல மறையுரை கொடுத்து நம்முடைய ஆன்ம தாகத்தை தீர்க்க வந்திருக்கக்கூடிய அருட்பணியாளர் பெனிட்டோ மற்றும் நம்மோடு இந்த பலியிலே கலந்துள்ள அருட்தந்தை அமல், இவர்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவன் தாமே இவர்களுடைய அருட்பணியாளர் வாழ்விலே முழுவதுமாக இவர்களோடு இருந்து இவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும், மேலும் தொடர்ந்து நம்முடைய பங்கு சமூகத்தை இறைவன் தாமே நிறைவாக பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த வழியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் செய்த பாவங்கள், குற்றம், குறைகள், நம்முடைய பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம்.
உயிருள்ள கடவுளின் ஆலயங்கள் என்ற இறைவார்த்தையை கருத்தில் கொள்ளாமல் எங்கள் சொல்லாலும் செயலாலும் ஆலயமாகிய எங்கள் உடலையும் உள்ளத்தையும் புனிதமற்ற நிலையில் வைத்ததற்காக மனம் வருந்துகின்றோம். எங்களை மன்னியும், இறைவா மன்னியும். ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிப்பதில் கடவுளின் அன்பு அடங்கியுள்ளது என்று மொழிந்த தந்தையாம் இறைவா, உம் அன்பு கட்டளைகளை கடைபிடிக்காமல் உம்மில் நம்பிக்கை கொள்ளாமல் நான் என்ற ஆணவத்தோடு வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். எங்களை மன்னியும் இறைவா மன்னியும். இதோ உன் தாய் என்று கூறி புனிதத்தின் மாதிரியாம் பனிமய அன்னையை எங்களுக்கு தாயாகவும் வழிகாட்டியாகவும் தந்த அன்பு இறைவா, மரியன்னையை போன்று அவர்கள் பண்பு நலன்களை எமதாக்கி வாழவும் எம் பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டிகளாய் திகழவும் மறந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். எங்களை மன்னியும் இறைவா மன்னியும். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு வந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உன் திருமகனாகிய எங்கள் ஆண்டவருடைய தாயும் எங்கள் பாதுகாவலையுமான பனிமய அன்னையின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உமோடு தூயாமையாரின் வந்திப்பில் இறைவனாக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தாயே, அகிலத்தை ஆள்பவளே, அகையுருள் அகற்றி எம் வாழ்வில் ஒளி தீபம் ஏற்றிடுவாய். அருள் வரங்களால் எம்மை நிரப்பிடுவாய். உம் அருள் வேண்டியாம் இப்போது ஒளியேற்றுகின்றோம். இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்க உன்னை தேர்ந்து கொண்டேன் என அழைத்த இறைவனுக்கு பணிந்து ஆரோக்கியபுரம் இறைமக்களை ஞான வழியில் வழி நடத்துவதோடு இவ்விழா திருப்பலிக்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் அருள் தந்தை டோமினிக் சாவியோ அவர்கள் இப்போது ஒளியேற்றுகின்றார். உலகிற்கு ஒளி நீங்கள், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்ற இறை வார்த்தையை உள்வாங்கி செயல் வடிவம் கொடுத்து காரங்காடு மறைவட்ட அன்பியங்களை ஒளியின் பாதையில் வழிநடத்தி வருவதோடு சிந்தனை துளிகளால் நம் சிந்தை தெளிவு பெற இனியதொரு மறைவுரை ஆற்றவிருக்கும் அருள் தந்தை பெனிட்டோ அவர்கள் இப்போது ஒளியேற்றுகின்றார். நீங்கள் அனைவரும் தூயவராய் அருள்பொழிவு பெற்றுள்ளீர்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப தூய்மையில் நிலைத்து வாழ்ந்து பெற்றுக்கொண்ட இறை அருளை இறை மக்களுக்கு நிறைவாய் தன் ஜெபத்தின் வழியாக வழங்கி வரும் நம் பங்கு அருள் தந்தை ஆரோக்கிய சிறில் அவர்கள் இப்போது ஒளியேற்றுகின்றார். கடவுள் ஒளியாய் இருக்கிறார், இருள் என்பதே அவரிடம் இல்லை என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப ஒளியாம் இறைவனை உள்ளத்தில் தாங்கி ஒளியின் பண்புகளை இறை மக்களுக்கு பிரதிபலித்து வாழும் அருள் சகோதரர் விசால் அவர்கள் இப்போது ஒளியேற்றுகின்றார். ஞானம் ஒளி மிக்கது, மங்காதது. அதன் மீது அன்பு கூறுவோர் அதனை எளிதில் கண்டுகொள்வர் என்ற இறைவார்த்தையை தமதாக்கி அனைவரும் அர்த்தமுள்ள வகையில் வழிபாடுகளில் பங்கேற்க ஞானத்தோடு வழிபாடுகளை ஒருங்கமைத்து தரும் திருவழிபாட்டு குழுவினர் சார்பாக திருமதி லூர்து அவர்கள் இப்போது ஒளியேற்றுகின்றார். இருளின் செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் மக்களாய் வாழ வழிகாட்டும் வழிபாடுகளில் பாடல்கள் வழியாக இறைவனை ஆழமாய் தியானிக்க உதவும் பாடகர் குழுவினர் சார்பாக செல்வி பிளாரன்ஸ் அவர்கள் இப்போது ஒளியேற்றுகின்றார். எழு, ஒளி வீசு, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் தோன்றியுள்ளது என்ற இறைவார்த்தையை கருத்தில் கொண்டு ஆலய வழிபாடுகளில் துடிப்புடன் உதவி புரிந்து வரும் பீடசிறார் சார்பாக மாணவன் சஞ்சய் இப்போது ஒளியேற்றுகின்றார். இன்றைய முதல் வாசகமானது லேவியர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நாம் ஓய்வு நாளை புனிதமாய் கடைபிடிக்க வேண்டும். நம் கடவுளாம் ஆண்டவரை தவிர வேற்று தெய்வங்களை வழிபடக்கூடாது என தூய்மை பற்றிய சட்டங்களை எடுத்துரைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். லேவியர் நூலிலிருந்து வாசகம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தைக்கு அஞ்சுங்கள், என் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். சிலைகள் பக்கம் திரும்ப வேண்டாம், உங்களுக்கென தெய்வ படிமங்களை வார்த்து கொள்ள வேண்டாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவருக்கு நல்லுறவு பலி செலுத்தினால் அதை மனமுவந்து செய்யுங்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. மார்போடு என்னை தேற்றும் அடிமேலே தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. மார்போடு
பற்றிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் நாம் தூய வாழ்வு வாழ எத்தகைய மனமாற்றத்தை பெற வேண்டும் என்றும் எத்தகைய பண்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நாமும் வாசகத்தை கேட்டு புனிதத்தை கடைபிடிக்கும் மக்களாய் வாழ்ந்திட வரம் வேண்டி வாசகத்திற்கு மனம் திறப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, 20 முதல் 24 வரை உள்ள இறை வார்த்தைகள். அதிகாரம் 4, 20 முதல் 24 வரை உள்ள சொற்றொடர்கள். நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடமுள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்திர நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவரும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புனித மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செயலிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செயலிலிருந்து வாசகம். இயல் 5 இறை திருவாக்கியங்கள் 1 முதல் 12 முடிய. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செயலிலிருந்து வாசகம். இயல் 5 இறை திருவாக்கியங்கள் 1 முதல் 12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர்,
ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். உங்களுக்கு முன்னிருந்த இறை வாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, பட்டறிவளை இறைச்சமூகம் இன்று மகிழ்ச்சியில் குதூகலிக்கிறது. கடந்த ஆண்டு திருவிழாவை கொண்டாட முடியாத ஒரு நெருக்கடியான நிலை. இந்த ஆண்டாவது திருவிழாவை கொண்டாட முடியுமா என்ற ஏக்க பெருமூச்சுகளுக்கு ஒரு விடை கிடைத்திருக்கிறது. இந்த நாட்களிலே விழாவை கொண்டாட அருமையான ஒரு வாய்ப்பினை ஆண்டவர் தாமே நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். உங்களோடு இணைந்து நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து பங்கு இறை மக்களுக்காக நானும் ஜெபிக்கின்றேன். நம் பாதுகாவலி தூய பனிமய அன்னை வழியாக இறைவன் நம் அனைத்து குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கின்றோம். இன்று நம் பாதுகாவலி தூய பனிமய அன்னையினுடைய நாம விழா, பெயர் கொண்ட விழா. இந்த விழாவுக்கு என்று ஒரு தனிச்சிறப்பு உண்டு. திருச்சபையினுடைய வழிபாட்டு முறையிலே இன்று புனித மரியாவின் பெருங்கோவில் நேர்ந்தளிக்கப்பட்ட விழாவாக இந்த விழா சிறப்பிக்கப்படுகின்றது. அதென்ன புனித மரியாவின் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம். ரோமையில் 4 பெரிய ஆலயங்கள் உள்ளன, பெருங்கோயில்கள் 4. எதெல்லாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய பங்கு தந்தை பரிசு தருவார். வரும்போது சொன்னார், கேள்வி கேளுங்க, எங்க மக்கள் பதில் சொன்னா நான் கண்டிப்பாக பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. கையில மோதிரம் போட்டிருக்கிறாரு, ஒருவேளை கிடைக்க வாய்ப்புண்டு. நாளை யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ரோமையில் 4 பெருங்கோவில்கள் உள்ளன. எவையை சொன்ன அரப்பவனு? முக்கியமான 4 பெருங்கோவில்கள். பசிலிக்கா, 4 பசிலிக்காக்கள். சரி, அரப்பவன் போகும்போது நானே வாங்கிட்டு போறேன். அப்போ உங்களுக்கு கொடுத்த வைப்பில்லை. முதலாவதாக புனித பேதுரு பேராலயம், சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா. அடுத்ததாக புனித லாத்தரன் பேராலயம், புனித அன்னை மரியாவின் பேராலயம், புனித பவுல் பேராலயம். இந்த 4 பேராலயங்கள் தான் முக்கியமான பேராலயங்கள். பசிலிக்கா, மேஜர் பசிலிக்கா என்று இதை சொல்வார்கள். மேஜர் பசிலிக்கா என்று சொன்னாலும் இந்த 4 மட்டும்தான். நீங்க ஒரு கேட்கலாம், வேளாங்கண்ணி, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பனிமய அன்னை, பூண்டி மாதா, சமீபத்தில் நம்முடைய முளகுமோடு ஆலயம் பேராலயமாக உயர்த்தப்பட்டது, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாமே பேராலயங்கள் தான். மைனர் பசிலிக்கா, மேஜர் பசிலிக்கா அப்படின்னு சொல்லும் போது உயர் பேராலயங்கள் என்று இந்த 4 மட்டும்தான் உண்டு. உலகத்திலேயே இந்த 4 தான் உண்டு. மற்றபடி இருக்கக்கூடிய எல்லாமே மைனர் பசிலிக்கா என்ற அந்த கேட்டகரியில தான் வரும். 3வது சொன்னோம் இல்லையா, புனித அன்னை கன்னிமரியாவின் பெருங்கோவில் என்று சொன்னேன் இல்லையா, அந்த விழாவைத்தான் இன்று திருச்சபை கொண்டாடுகின்றது. நீ முதல் முன்னுரையில கூட அருமையான ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். எப்படி இந்த பனிமய அன்னையினுடைய விழா உருவெடுக்க ஆரம்பித்தது என்பதை குறித்த ஒரு செய்தி சொல்லப்பட்டது. மறுபடியும் ஒரு கேள்வி, அதற்கு பரிசு எப்படின்னு தெரியாது. யாருக்கு அன்னை காட்சி கொடுத்தார்? யார்?
யாருக்கு அன்னை காட்சி கொடுத்து பனிமய மாதாவாக தன்னை வெளிப்படுத்தினார்? எங்க கேக்குது, ஒரு குரல் கேக்குது. ஜான். தங்கச்சிக்கு போகும்போது ஒரு ஜெபமாலை கொடுப்பாரு கண்டிப்பா. ஜான் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், அவருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. அந்த நேரத்தில் அவர்கள் தம்பதியர் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். நமக்கு தான் நிறைய செல்வம் இருக்கு, என்ன செய்யறது, வாரிசு தான் இல்லை. அதனால இந்த எல்லா செல்வத்தையும் நம்முடைய திருச்சபைக்கு நாம் கொடுத்து விடலாம். நல்ல ஒரு முடிவு. நம்ம ஊர்களில் கூட சில நடக்கும். நம்முடைய பங்கிற்காக என்று 1 சென்ட் 2 சென்ட் 5 சென்ட் 10 சென்ட் எல்லாம் எழுதி வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் முற்காலத்தில் இருந்தது. இப்போது சில கோயில்களில் இருக்கக்கூடிய சொத்தை பறிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கத்தான் செய்கிறன. ஆனால் இந்த ஒரு செல்வந்தருடைய குடும்பம் ஒரு அந்த பெரிய செல்வத்தை திருச்சபைக்கு கொடுக்க விரும்புகிறது. அப்போ அன்னை மரியாளிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், கொடுக்க விரும்புகிறோம், அதை எப்படி கொடுக்கணும் எங்களுக்கு தெரியல, ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டுங்க, ஒரு அடையாளம் எங்களுக்கு வேண்டும். அந்த ஒரு அடையாளம் தான் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. எஸ்கலைன் என்று சொல்லக்கூடிய அந்த குன்றிலே பனி பரவி இருக்கக்கூடிய அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அன்னை மரியாள் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றார். சரி, பனி படர்ந்து தானே, அதுல என்ன அதிசயம் இருக்க போகுது அப்படின்னு நாம் ஒருவேளை நினைக்கலாம். ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதங்களில் ரோம் பகுதியில் அவ்வளவு வெயில் அடிக்கும். உங்களுக்கு சந்தேகம் உண்டுன்னா பின்னால தான் இருக்கிறார் உங்க பங்கு தந்தை, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு இங்க ஏப்ரல் மே மாதங்களில் இருக்கக்கூடிய வெயிலை விடவும் அதிகமாக அங்க வெயில் இருக்குமா, அவ்வளவு வெயில் இருக்கக்கூடிய காலம் தான் நம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம். அந்த நாட்கள்ல பனி என்பது வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்னை மரியாள் கொடுத்த ஒரு அறிகுறி, அந்த எஸ்கலைன் மலையில பனி படர்ந்திருக்கும், அங்கதான் எனக்கு ஆலயம் கட்ட வேண்டும். இவங்க போய் பார்க்கிறாங்க, எந்த வடிவத்தில் ஆலயம் கட்டப்பட வேண்டுமோ அதே வடிவத்தில் அங்க பனி படர்ந்திருந்ததாம். அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயம். அந்த ஆலயத்தினுடைய வடிவத்திலேயே அந்த பனியானது அங்கே படர்ந்து இருக்கிறது. அன்னை கொடுத்த அந்த அறிகுறி அங்கே நிறைவேறியது. மிகச் சிறப்பான ஒரு ஆலயம் அங்கே கட்டி எழுப்பப்பட்டது. அதுதான் புனித மரியாவினுடைய பெருங்கோவில். அந்த அன்னைக்கு தான் பனிமய அன்னை என்று பொருள் என்று பெயர் பின்பு வழங்கலாயிற்று. ஏனென்றால் அந்த அன்னை தன்னை வெளிப்படுத்தியது இந்த பனி என்ற பனி படலத்திற்கு மத்தியில் என்று நம்பப்படுவதால். இன்றும் உலகில் இருக்கக்கூடிய எல்லா மாதா கோயில்களுடைய தாய் கோயிலாக இருப்பது ரோமையில் இருக்கக்கூடிய அந்த ஆலயம்தான். அந்த ஆலயத்தை குறித்து எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இதற்கு மேல உங்களுக்கு தெரியணும்னா பின்னால் இருக்கக்கூடிய உங்க பங்கு தந்தையை கேளுங்க. 3 ஆண்டுகள் அவர் ரோமில் இருக்கும் போது 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அங்க போய் வந்திருக்கிறார். ஆனால் என்னை விடவும் அதிகமாகவே இந்த ஆலயத்தை குறித்து அறிந்தவர் அவர். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஆலயம், பேராலயம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாதா கோயில்களுடைய தாய் கோயில் என்பது அந்த ஆலயம் தான். இவ்வளவு பெருமையான ஒரு காரியம் என்பதை, நீங்கள் பெருமை கொள்ள வேண்டிய காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளுக்கு என்று பல பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு இடத்துல அவங்க கொடுக்கக்கூடிய காட்சிகளை பொறுத்து ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். லூர்து அன்னை, பாத்திமா அன்னை, வேளாங்கண்ணி அன்னை என்று அன்னைக்கென்று அதிக எண்ணிக்கையில் ஆலயங்கள் அல்லது பெயர்கள் நிறையவே இருக்கின்றன. நம்முடைய திருச்சபையுடைய அன்னைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகம். முதல் எண்ணிக்கையில அன்னைக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்கள் தான் அதிகம். அடுத்ததாக அந்தோனியார், புனித அந்தோனியாருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்கள் அதிகம் உண்டு. முதல்ல அன்னைக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்கள் தான் அதிகம். கத்தோலிக்க திருச்சபையில் அன்னைக்கு என்று ஒரு தனி சிறப்பிடம் உண்டு. அன்னையை கடவுள் எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை பொறுத்து நம் அன்னையை பல விதங்களிலே கொண்டாடுவதுண்டு. பிற சபையினருக்கு அது அதிக வைத்தறிச்சலை ஏற்படுத்துவதும் உண்டு. ஏன் அன்னைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கத்தோலிக்க திருச்சபையில கொடுக்கிறாங்க? கடவுளாக அவர்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள். பலவீனமான கத்தோலிக்கர்கள் கூட இந்த விஷம பிரச்சாரத்திற்கு இலக்காகி பலியாகுவது உண்டு.
கத்தோலிக்க விசுவாசத்திலிருந்து பிறழ்ந்து போவதும் உண்டு, தடுமாறி சொல்வதும் உண்டு. ஆனால் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அன்னையை போற்றுவார்கள், ஒருபோதும் வழிபட மாட்டார்கள். ஒருபோதும் வழிபட மாட்டார்கள், அவர்களுக்கு ஆராதனை செலுத்த மாட்டார்கள், அவருடைய பரிந்துரையை வேண்டுவார்கள். அவர்களைப் போல நம்முடைய வாழ்வும் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும், புனிதத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த அன்னையை தங்களுடைய வாழ்வினுடைய முன்மாதிரியாக கொண்டு செயல்படுவார்கள். அதுதான் ஒரு உண்மையான கத்தோலிக்கருடைய அடையாளம். அன்னை மரியாளை வழிபடுவதல்ல, அன்னை மரியாவை கொண்டாடுவதும் அவர் நடந்த அந்த புனித பாதையில் நாமும் நடந்து ஆண்டவரை அடைய வேண்டும் என்ற அந்த மாபெரும் வழியை கண்டுகொள்வதும் தான். அந்த வகையில் அன்னை மரியாளுக்கு என்று கத்தோலிக்க திருச்சபையில் சிறப்பிடம் உண்டு, தனி இடம் உண்டு. நம்ம நினைக்கலாம் ஒருவேளை கத்தோலிக்க திருச்சபையில தான் அன்னைக்கு என்று சிறப்பிடம் இருக்கு அப்படின்னு நினைச்சா அது தவறு. இஸ்லாத்திலும் கூட அன்னைக்கு என்று சிறப்பிடம் உண்டு. குரான் தெரியும் அப்படிதான், திருக்குரான் இஸ்லாமியருடைய புனித நூல் திருக்குரான். எந்த பெண்ணினுடைய பெயரும் அங்கே பதிவு செய்யப்படவில்லை, அன்னை மரியாளுடைய பெயரை தவிர. எந்த பெயரும் அங்கே பதிவு செய்யப்படவில்லை, அன்னை மரியாளின் பெயரை தவிர. இயேசுவை குறித்த பதிவு ரெஃபரன்சஸ் 50 இடங்கள்ல வருது. அதே போல அன்னை மரியாளை குறித்த பதிவுகள் 15 இடங்களில் காண கிடக்கின்றன. பாருங்க, ஒரு சமயத்தினுடைய புனித நூலில் அன்னை மரியாளை குறித்த செய்திகள் பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த அன்னை என்பவள் முக்கியத்துவம் வாய்ந்தவள் என்பதை நாம் கண்கூடாக கண்டுகொள்ள முடியும். அவங்களுடைய இந்த புனித நூல்ல சுறா 19 என்பது அதனுடைய தலைப்பே மரியம் தான். சுறா 19 அதனுடைய தலைப்பே மரியம். அப்படி ஒரு சாப்டரே அன்னை மரியாளுக்கு என்று தனித்துவமாக அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அன்னையினுடைய முக்கியத்துவம் என்பது எல்லா சமயங்களாலும், குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவம் இஸ்லாம் என்ற இந்த முக்கியமான 2 சமயங்களிலே அன்னையை குறித்த பெருமைகள் பதிவிடப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு அற்புதமான நாளில் நம்முடைய திருவிழாவை தொடங்கி இருக்கிறோம். அதுவும் இன்றைய நாம விழாவில் நம்முடைய அன்னை, பனிமய அன்னை, புனிதத்தின் மாதிரி என்ற ஒரு மைய சிந்தனையிலே தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கொரோனா காலம் அப்படித்தானே? கொரோனா இருக்கா இல்லையா? இல்ல, அப்படித்தானே? உங்க முகத்துல பார்த்தாலே தெரியுது. கொரோனா என்பது அந்த பயம் போயிடுச்சு. கொஞ்ச நாள் முன்னால அவ்வளவு பயம் இருந்தது. மறை மாவட்டம் பல பணிகளை முடுக்கி விட்டது. இப்ப கொஞ்சம் பயம் குறைந்து இருக்கிறது. ஆனாலும் இன்னும் தொற்று எண்ணிக்கை என்பது இந்த நாட்களில் அதிகரித்திருப்பதாக அரசாங்க செய்தி நமக்கு சொல்லி தருகின்றது. இந்த நாட்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குகளை அரசு நமக்கு அறிவித்திருந்தது. அதுல முக்கியமானது என்னன்னா, முகக்கவசம் அணிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை. முகக்கவசம் அணிய வேண்டும். முகக்கவசம் எங்க அணிவாங்க? முகக்கவசம் எங்க அணிவாங்க? மூக்குக்கும் வாய்க்கும். சிலர் தொண்டை பகுதிக்கு கூட மாஸ்க் போட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். சமீபத்தில் ஒரு போட்டோ பார்த்தேன். ஒரு பெண் தன்னுடைய கொண்டையில அந்த மாஸ்க் போட்டு வச்சிருந்தாங்க. நல்ல அருமையாக இருந்த டிசைனா இருந்துச்சு. அப்ப எதற்காக மாஸ்க் என்பது? மூக்கையும் வாயையும் நாம் அடைக்க வேண்டும், அதுலதான் தொற்று பரவும் என்பதற்காக. கண்டிப்பாக மாஸ்க் அணியணும், நல்ல வார்த்தைகள் பேசணும், நல்ல செயல்களை நம்முடைய சொற்கள் வெளிப்படுத்தணும். அதுதான் அதனுடைய உள்ளார்ந்த ஒரு அர்த்தம். பார்த்துக்கோங்க, மாஸ்க் போடணும் தான், கண்டிப்பா போடணும். அந்த மாஸ்கோட இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நல்ல சொற்களை நம்ம பேசுறதும், நல்லவற்றை எது பிறருக்கு நல்லது தருதோ அதை மட்டுமே பேச வேண்டும். அதுக்கு தான் அந்த ஒரு மாஸ்க். அதே போல இந்த நாட்களில் அதிகமாக சொன்னாங்க, கை கழுவணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதானா? கை கழுவணும். எங்க போனாலுமே இப்போது கூட அந்த ஒரு வழக்கம் இருக்கிறது. போன உடனே கை கழுவணும் அப்படிங்கிறது. வந்த உடனே தம்பி சானிடைசர் கையில் அடிச்சு விட்டாப்புல, கை கழுவணும் அப்படிங்கிறதுக்காக. கண்டிப்பா கை கழுவணும் தான். கை மட்டும் கழுவினா போதாது.
கை கழுவணும் தான். கடமைகள் என்ற அந்த கடமைகளிலிருந்து நாம் ஒருபோதும் கை கழுவி விடக்கூடாது. நமக்குன்னு நிறைய கடமைகள் இருக்கு, அதை ஒருபோதும் கை கழுவி விடக்கூடாது. நிறைய வீடுகளில் பெற்றோர்கள் இருப்பாங்க. பெற்றோர்களை கடைசி காலங்களில் முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்துட்டு இப்பதான் எங்களுக்கு நிம்மதி, இப்பதான் எங்களுக்கு திருப்தி என்று சொல்லக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறாங்க, தம்பதியர் இருக்கிறாங்க. செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறி பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுகின்ற பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒருபோதும் கை கழுவி விடாதீர்கள். உங்களுடைய கடமைகளை ஒருபோதும் கை கழுவி விடாதீர்கள். தண்ணி விட்டு நல்லா கையை கழுவிக்கோங்க, கடமைகளை ஒருபோதும் கை கழுவி விடாதீர்கள். இந்த நாட்களில் சொல்லுவாங்க, பிறரோட கை குலுக்க கூடாது, கை குலுக்க கூடாது. அப்படிதானே? உனக்கு முந்தியெல்லாம் போன உடனே கை குலுக்குவாங்க, கட்டி தழுவாங்க, அதுல உண்டு. சில நேரங்களில் சில அருள் பணியாளர்களை பார்க்கின்ற போது கை கொடுத்தா சாட்சாத் இப்படி வச்சிருவாங்க, போதும் ஃபாதர் போதும், இவ்வளவுதான். எங்குமே அந்த கை கொடுக்கக்கூடிய பழக்கம் என்பது இப்போது கொஞ்சம் குறைந்துதான் இருக்கிறது. அரசாங்கம் சொல்லுது கை கொடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுது. நானும் சொல்றேன், கை தயவு செய்து கொடுக்காதீங்க. ஆனா ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கும்போது கை கொடுக்க மறக்காதீங்க. ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கும்போது கை கொடுக்க மறக்காதீங்க. அந்த நேரத்துல போய் அரசாங்கம் சொல்லி இருக்கு கை கொடுக்க கூடாது, தயவு செய்து சொல்லாதீங்க. கஷ்டத்துல இருக்கக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு நம்முடைய உதவி தேவை என்றால் அந்த இடத்துல உதவி செய்ய வேண்டிய கடமை நமக்கு உள்ளது என்பதை உணர்ந்து கை கொடுக்கணும். அந்த இடத்துல கை கொடுக்கணும். சும்மா கை கொடுத்து நோயை வாங்கி கட்டிக்க கூடாது. சமூக இடைவெளி கடைபிடிக்கணும் அப்படின்னு அரசாங்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது. நல்ல சமூக இடைவெளியோடு இருக்கிறத பார்க்க முடியுது. நல்ல சமூக இடைவெளியோடு தான் இருக்கிறீங்க, பாராட்டுகள். சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும் அப்படின்னு அரசாங்கம் நமக்கு சொல்லி இருக்கு. கண்டிப்பாக நாம் கடைபிடிக்கணும் தான். சமூக இடைவெளி என்பது உடல் அளவில் இருக்கட்டும், உணர்வளவில் ஒருபோதும் இருக்க வேண்டாம். உடல் அளவில் இருக்கட்டும், கண்டிப்பாக தேவை. உணர்வு அளவில் ஒருபோதும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காதீர்கள். பக்கத்துல இருப்பாங்க, ஆனா பேசிக்கிற மாட்டாங்க. இது அண்ணன் வீடா இருக்கும், இது தம்பி வீடா இருக்கும், இது ரெண்டு வீட்டுல பெரிய சோறு இருக்கும். அதுதான் இன்று பல கிறிஸ்தவ குடும்பங்களுடைய யதார்த்தம். அங்க என்ன நடக்குன்னு எனக்கும் தெரிய வேண்டாம், இங்க என்ன நடக்குன்னு அங்க தெரிய வேண்டாம், இடையில ஒரு பெரிய சுவரை கட்டி வச்சு விடுவோம் அப்படின்னு மிகப்பெரிய சமூக இடைவெளியை கடைபிடிக்கக்கூடிய கத்தோலிக்க குடும்பங்கள் அதிகம் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆக இந்த கொரோனா நமக்கு இன்னும் பல பாடங்களை கற்றுத்தரத்தான் செய்கிறது. சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். அது உணர்வளவில் ஒருபோதும் இருத்தலாகாது. அன்னை மரியை நம்முடைய பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம இங்கே பார்த்த எல்லா விஷயங்களையுமே அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கலாம். அன்னை மரியாள் ஒரு எளிமையான ஒரு பெண்மணி தான், பெரிய படாடோபமான ஒரு பெண்மணி அல்ல. எல்லோராலும் எளிமையான முறையிலே பார்க்கக்கூடிய அல்லது பழகக்கூடிய ஒரு பெண்மணி தான். ஆண்டவர் தன்னிலை கருகொள்ள இருக்கிறார் என்ற அந்த உண்மை அறிந்த பின்பாக பெரிய கூட்டெல்லாம் போட்டு போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டி ஆண்டவர் என்கிட்ட தான் பிறக்க போறார் அப்படின்னு தம்பட்ட அடிக்கல, எளிமையாகவே இருந்தார். வாழ்க்கை முழுவதும் நீங்க பாருங்க, எந்த இடத்திலுமே நான் வந்து ஆண்டவர் இயேசுடைய அன்னை என்று எந்த இடத்திலுமே அவர் பெருமை கொண்டிருக்க மாட்டார். இயேசு ஒரு இடத்துல நற்செய்தியை போதித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ இவங்க அந்த ஒரு கூட்டமான இடத்துல வெளியே தான் நிக்கிறாங்க. நான் இயேசுடைய அம்மா வந்திருக்கிறேன், அதனால எனக்கு முன்னுரிமை தாங்க, நான் முன்னால போகணும். அன்னை கேட்கவில்லை. எளிமையாகவே அங்கேயும் அவர் இருப்பதை பார்க்கிறோம். எளிமையான ஒரு வாழ்க்கை. அதே போல எலிசபெத்து பேறுகால அந்த ஒரு சூழல் இருக்கின்ற போது அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அன்னை தான் கிளம்பி போறாங்களே தவிர எலிசபெத் அங்கே இருந்து போன் பண்ணி அம்மா வந்துடுமா சீக்கிரம், எனக்கு ரொம்ப முடியாம இருக்கு, கஷ்டப்படுறேன், வா கூப்பிடல. அன்னை மரியாள் அவருடைய இந்த வேதனையை தேவையை உணர்ந்து அன்னை மரியாள் விரைந்து செல்கிறார். அருமையான முறையில் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார்கள். அன்னை விரைந்து சென்றார், மெதுவா போகல, விரைந்து சென்றார். எதற்காக? தேவையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு கரம் கொடுப்பதற்காக, உதவி செய்வதற்காக. காண ஒரு திருமண வீட்டுல என்னை போய் இருக்கக்கூடிய நேரத்துல அது அவங்க பிரச்சனை இல்லை,
அது அவங்க பிரச்சனை இல்ல. அங்க ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது, அவங்க பிரச்சனை இல்ல. அதை சந்திக்க வேண்டியது அவங்க பிரச்சனை இல்ல. அவமானம் அடைய போறது அன்னை அல்ல. ஆனாலும் அந்த குடும்பத்தாரை தன்னுடைய குடும்பமாக அவர் பாவித்தார். அந்த குடும்பம் அவமானம் அடையக்கூடாது என்று பார்த்தார். ஆகவே ஆண்டவரிடம் பரிந்து பேசுகின்றார். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று பணியாளரிடத்தில் சொல்கிறார். ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, தன்னுடைய முதல் அதிசயத்தை அங்கே தொடங்குவதை நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். சில மாதங்கள் கழிந்த இந்த கொரோனாவுக்கு முன்னாடி நாங்க சில குருக்கள் மதுரைக்கு கார்ல பயணம் செய்துட்டே இருந்தோம். நல்ல ஜாலியா பேசி சிரிச்சு போயிட்டு இருந்த நேரத்தில் இடையில ஒரு இடத்துல டயர் பஞ்சர் ஆகுது. ஒரு மாலை வேளை, ஒரு 5 மணி தாண்டுது, டயர் பஞ்சர் ஆகுது. நல்ல வேளை, வேற எந்த பாதிப்பும் இல்லை. வண்டியை சைடில் ஒதுக்கியாச்சு. அந்த நல்ல நேரம், எங்களுக்கு ஏறிய நல்ல நேரம் என்னன்னா, அன்னைக்கு வண்டியில் ஜாக்கியும் இல்லை, அந்த டூல்ஸ் செட்டும் இல்லை. இல்லைன்னா நம்ம ஒருவேளை நாமே அதை சரி செய்து விடலாம். ஸ்டெப்னி இருக்கு, டூல்ஸ் இல்லை. சரி, இன்னொரு வண்டியிலேருந்து யாராவது வந்து நமக்கு உதவி செய்தாதான் மார்க்கும், இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து தாண்டி போக முடியாது. இந்த இடமும் கொஞ்சம் வித்தியாசமான இடமாகத்தான் இருக்கிறது. நாங்க அங்கே அந்த பக்கத்தில் நிற்கிறோம். வண்டிகள் வேகமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்க வண்டியை சைடில் நிற்குது. நாங்க கை காட்டி உதவிக்காக கேட்க ஆரம்பிக்கிறோம். வேகமாக வண்டிகள் எங்களை கடந்து போய் கொண்டே தான் இருக்கின்றன. ஒவ்வொரு வண்டியில் உள்ள சில போர்டுகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. அந்த வேகத்திலும் பார்க்க முடிந்தது. ஆண்டவர் கர்த்தர் என் ஆயன். பின்னால பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படிங்கிறது. இன்னும் அந்த வண்டிகள்ல உள்ள அந்த உள்ள இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாதா போட்டு அதுல நல்ல படம் எல்லாம் வச்சு அந்த லைட்டிங் எல்லாம் போட்டு நல்ல பளிச்சுன்னு தெரியக்கூடிய அளவுல வண்டிக்குள்ளாவே வச்சிருக்கிறாங்க. சில வண்டிகள்லாம் முன்னால சுலுவை, இது மாதிரி ஒரு அழகான சுலுவை எல்லாம் வைத்து இந்த வண்டிகள் போய்கொண்டு இருக்கிறது. இன்னும் பின்னால எல்லாம் சில இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வார்த்தைகள், நிறைய விவிலிய வசனங்கள் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. போகையிலும் வருகையிலும் காத்துக்கொள்வேன் அப்படி அப்படின்னு நிறைய வசனங்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. புரிந்தது. நிறைய கிறிஸ்தவ வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது. நிறைய வண்டிகள், எந்த வண்டியுமே நிக்கல. கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்தவனுடைய வண்டி அப்படின்னு சொன்ன எந்த வண்டியுமே அங்க நிக்கல. எந்த வண்டி நிக்கல. ரொம்ப நேரமா போராடிட்டே இருக்கிறோம். யாராவது வந்து உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது வந்து அந்த ஒரு இக்கட்டான நேரத்தில் உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். யாருமே இல்லை. ரொம்ப நேரம் போராடுறது ஒரு வண்டி வந்து நின்றுச்சு. எங்களை தாண்டி போய் நின்றுட்டு அப்புறம் ரிவர்ஸ் வந்துச்சு. உள்ள இருந்து ஒரு இளைஞர் இறங்கி வந்தார். இப்போ டிரைவர் சீட்டுக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்ல இருந்து ஒரு பெரியவர் சொன்னாரு, தம்பி அது என்னன்னு பார்த்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பான். அந்த இளைஞர் வந்தார். வந்து என்ன பிரச்சனை இப்படி சொன்னோம், டயர் பஞ்சர். அவரு வண்டியிலோட இந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அவர் மாற்றத்துக்கு தயாரானார். நான் சொன்னேன் இல்லை நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இல்லை நானே பண்ணி தந்துறேன் அப்படி சொல்லி அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நாங்க பார்த்து கொண்டிருந்தோம். முடிந்த பின்பாக நாங்க வண்டி பக்கத்துல போய் நின்று எங்களுக்கு எப்படி நன்றி சொல்லனே தெரியல, மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறீங்க அப்படின்னு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தோம். பார்த்தா அது ஒரு இஸ்லாமிய குடும்பம். அங்க முன்னால அப்பா, அம்மா, அந்த பையனுடைய மனைவி, சின்ன பிள்ளைங்க, அந்த ஒரு இளைஞர் அப்படின்னு ஒரு சின்ன குடும்பம் அந்த வண்டியில இது ஒரு பயணமாக போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை விடுவிக்கிறார் அப்படின்னு போர்டு போட்டுட்டு போன வண்டி நிப்பாட்டல. அன்னை மரியாளை அலங்கரித்து வண்டியில வச்சுட்டு அன்னை மரியாளோ இல்ல ஆண்டவர் இயேசு முன்னால இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளத்தை காட்டிக் கொண்டு போன வண்டிகள் நிப்பாட்டல. நிப்பாட்டினது, உதவி செய்தது ஒரு இஸ்லாமிய குடும்பம். ஒரு இஸ்லாமிய குடும்பம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பேச்சுல மட்டும்தான் நம்முடைய ஆன்மீகம் அமைந்திருக்கும். வாழ்க்கையில் அது பல நேரங்களிலே காணாமல் போயிருக்கிறது. வார்த்தையில் இருக்கும். கோயில் வந்தாச்சுன்னா அழகா பிரேயர் சொல்லுவோம், அழகாக பிரேயர் சொல்லுவோம். தொடக்கத்தில் தந்தை அவர்கள் நம்முடைய பாவங்களை ஏற்று அறிக்கையிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே சொல்றதுக்கு உடனே டப்னு தொடங்கிறோம். எல்லாமல் இறைவனிடமும்
தந்தை உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கட 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 கடன்னு சொல்லி முடிச்சிடுவோம். ஆனா வாழ்க்கைக்கு அதை எடுத்து சொல்ல மாட்டோம். அது வார்த்தையில் மட்டுமே நம்முடைய ஆன்மீகம் இருக்கிறது, வாழ்க்கையில் பல நேரங்களில் காணாமல் போய்விடுகிறது. அன்னை மரியாள் அப்படி அல்ல, அன்னை மரியாள் அப்படி அல்ல. அவருடைய வார்த்தையிலும் ஆன்மீகம் இருந்தது, அவருடைய வாழ்க்கையிலும் ஆன்மீகம் இருந்தது. அதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆகவே தான் இந்த புனிதத்தினுடைய மாதிரியாக அவர்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல வாழத்தான் நம்மையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒரு அன்னை மரியாளால இந்த ஒரு புனிதத்தின் வாழ்வை வாழ முடிந்திருக்கிறது என்று சொன்னால், ஏன் உங்களாலும் என்னாலும் அதை வாழ முடியாது? அவ்வளவு கடினமான பாதை அல்ல, அவ்வளவு கடினமான பாதை அல்ல. விரும்பினால் இந்த புனிதத்தின் பாதையில் நம் ஒவ்வொருவருமே பயணிக்க முடியும். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பவுலடியார் மிக சிறப்பான ஒரு சிந்தனை வழங்குவார். உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுக்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். அதை மட்டும் நீங்க இருத்தினாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை கடவுள் விரும்புகின்ற பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆலயத்திற்கு வருகின்ற கிறிஸ்தவர்களாகத்தான் இருப்போமே தவிர, இந்த ஆலயத்திலிருந்து நாம் பெறுகின்ற ஆண்டவரை நம்முடைய வீதிகளில் கொண்டு செல்லக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் ஒருபோதும் துலங்க முடியாது, வாழ முடியாது. ஆண்டவர் ஆலயத்தில் இருந்து நாம் தொழுது கொண்டு அந்த ஆண்டவரை அங்கே மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. நாம் வாழ்கின்ற வீதிகளிலே, நாம் வாழ்கின்ற வீடுகளிலே இந்த ஆண்டவரை சுமந்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார். அதைத்தான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்றோம். எப்படி அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை மட்டுமே இறுக்கமாக பற்றி கொண்டாலும், எப்படி தேவையில் இருந்த மனிதர்களை தேடி சென்று உதவி செய்தாலும், உள்ளத்திலே தூய்மையோடும் வாழ்க்கையிலே எளிமையோடும் அவள் வாழ்ந்தாளோ, அதே போல நாமும் வாழ்கின்ற போது உண்மையான கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க முடியும். இந்த அற்புதமான நாளிலே நம்முடைய திருவிழாவை தொடங்கி இருக்கிறோம். இறைவன் இந்த நாட்களிலே நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், புனிதத்திலே நாம் தொடர்ந்து பயணிக்க நம்மை இன்னும் அதிகமாக வலுப்படுத்தவும் இறையருள் வேண்டி தொடரும் இந்த பலியிலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தூய பனியமய அன்னையினுடைய பாதுகாவலில் நம்முடைய வாழ்வை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த ஆண்டு திருவிழாவை நாம் கொடியேற்றத்தோடு ஆரம்பித்திருக்கின்றோம். வரவிருக்கக்கூடிய ஆண்டு இனிமையான ஆண்டாக அமைய வேண்டும். இந்த அன்னையினுடைய பாதுகாவலில் நாம் ஒவ்வொருவரும் நிறைவான ஆசிரை பெற வேண்டும். வெளியிலே மழை அதிகமாக பொழியக்கூடிய இந்த மழையை போன்று இறைவனுடைய அருளும் ஆசீரும் நம்மிலே நிறைய தங்க வேண்டும் என்ற வேண்டுதல்களோடு நம்முடைய தேவைகளை இப்பொழுது எடுத்து கூறி மன்றாடுவோம். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாயிருக்கின்றன என்று மொழிந்த நல்லாயனாம் எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், அருட்சகோதரிகள் மற்றும் பொது நிலையினர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடல் உள்ள நலன் அளித்து காத்தருளும். மேலும் தங்கள் பணிவாழ்வில் வரும் சவால்களை துணிவோடு எதிர்கொள்ள தேவையான ஞானத்தையும் தூய ஆவியின் அருளையும் பொழிந்து காத்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வகையான அழுக்கையும் அகற்றி
உங்கள் இதயத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தூய யாக்கோபு எழுதிய திருமுகம் வழியாக கூறிய அன்பு தெய்வமே, எங்கள் உள்ளங்களை மாசுபடுத்தும் போட்டி பொறாமை, சீற்றம், வன்முறை, புறங்கூறுதல், சண்டை சச்சரவு போன்ற தீய செயல்களை அகற்றி புது படைப்பாய் மாறி உமக்கேற்ற பிள்ளைகளாக தூய வாழ்வு வாழ அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். சேர வேண்டும் தந்தாய் உந்தன் அருள் நம்மை தேற்ற வேண்டும். பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை. ஆனால் ஆண்டவரே, உம் சொல்லே எல்லா மனிதருக்கும் நலமளிக்கிறது என்று உம் உடனிருப்பை வெளிப்படுத்திய அன்பு தந்தையே, இப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெறுவோர், கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டோர், கொடிய நோய்களால் வருந்துவோர் ஒவ்வொருவரையும் உம் குணமளிக்கும் கரங்களால் தொட்டு குணப்படுத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். சேர வேண்டும் தந்தாய் உந்தன் அருள் நம்மை தேற்ற வேண்டும். தீய நாட்டங்களின் பிடியில் சிக்கிக்கொள்ளாதே என்று அறிவுரை நல்கிய அன்பு இறைவா, ஊடகங்களின் தாக்கத்தாலும் போதை பழக்க வழக்கங்களாலும் தங்கள் வாழ்வையும் நேரத்தையும் உழைப்பையும் சிதைத்து கொண்டிருக்கும் இளையோர் அவற்றிலிருந்து விடுபடவும், வேலை வாய்ப்பில்லா இளையோர் நல்ல வேலை வாய்ப்பை பெற்றிடவும், திருமணத்திற்காக தயாரித்து கொண்டிருப்போருக்கு திருமண தடைகள் நீங்கவும் அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். சேர வேண்டும் தந்தாய் உந்தன் அருள் நம்மை தேற்ற வேண்டும். வேற்றினங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் ஆலய முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்ற திருப்பாடல் ஆசிரியை போன்று எம் ஆலயமானது பனிமை அன்னை அருளை பறைசாற்றுகின்ற ஆலயமாக திகழவும், ஆலய வழிபாடுகளில் நாங்கள் முழுமையாக பக்தியுடன் பங்கெடுக்கவும், ஆலய பணிகளில் முழு மனதுடன் ஈடுபடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சேர வேண்டும் தந்தாய் உந்தன் அருள் நம்மை தேற்ற வேண்டும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட பிற தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம். இந்த அருமையான வேளையில் பனிமய அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து பார்ப்போம். நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய கரங்களிலே ஒப்படைப்போம். ஆண்டவிடம் பிறந்து பேசி நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு பெற்றுத் தருவார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்னை மரியா உதவி செய்யக்கூடியவர் என்பதை இன்றைய மறை உரை வழியாக நாம் கேட்டோம். அதை போன்று நம்முடைய வாழ்விலும் எத்தனையோ நன்மைத்தனங்களை இந்த அன்னை மரியா செய்திருக்கின்றார். அவரை நோக்கி வேண்டும் எழுத இல்லை என்றும் இல்லை என்று ஒரு பொழுதும் அவர் சொன்னதில்லை. இன்றும் அவருடைய அடைக்கலம் நாடி வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நிறைவான ஆசிரை பெற்றுக்கொள்கின்றோம். நிறைவான ஆசிரை நமக்கு தருகிறார் என்ற உணர்வோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஒவ்வொருவரையும் அவருடைய கரங்களிலே படைப்போம். போக்கிலும் மரத்திலும் பாதுகாப்பை தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை உடல் உள்ள நலத்தோடு காத்து வழி நடத்தக்கூடிய அன்னையாக இருக்கின்றார். அந்த அன்னையினுடைய பிறந்து பேசுதலால் காவலில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து அவருடைய ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். காணிக்கையும் கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும். மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி? மேகமும் மழையும் பூமியும் சேர்ந்து அதற்காக உழைப்பின் என் சிறு காணிக்கை. கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும். மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி? பொடியில் பிள்ளை சேர்ந்து பொருந்தோடு வழங்க உடல் பொருளாகி உண்படிந்தோ. ஒரு வாழ்வது பொருளாய் பள்ளி நிகழ்த்துகிறே. அன்பாகும் அன்பே என்பதாய் கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும். மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி? கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும். மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி? மேகமும் மழையும் பூமியும் சேர்ந்து அதற்காக உழைப்பில் என் சிறு காணிக்கை. மேகமும் மழையும் பூமியும் வேண்டும் அதற்காக உழைப்பில் என் சிறு காணிக்கை. கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும். மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி? சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுடையதுமாகிய பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திற்கு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு உம் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையா எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும்
எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே பொங்கல். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று இயலாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்துவ இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் நமது தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது.
ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூற்று. ஆகையுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட வளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அவை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்விடமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களும் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே மாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாயர் அந்தோனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரும் அன்பு ஆண்டவரே, இதோ எங்களுடைய இந்த முதல் திருநாளிலே அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் இதோ இந்த தருணத்திலே உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய விண்ணக கொடைகளால் முழுவதுமாக இந்த குடும்பத்தையும் இந்த குடும்பங்களில் உள்ள அனைத்து நபர்களையும் நிரப்பியருளும். அன்பு ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல உடலுள்ள ஆன்ம நலத்தை நிறைவாக நீர்தாமை கொடுத்தருளும். மேலும் எங்களுடைய பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய அருள் வரங்களாலும் கொடைகளாலும் முழுவதுமாக நிரப்பியருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தே தூய ஆவியாரின் ஒன்றியத்தில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிவினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடனாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியின் வாழ்த்தினை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனதான் மனரமடையும். கிறிஸ்துவின் திருடன் ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வு அளிப்பதாக.
செய்வீர் என்ற இறைவாக்கினர் எசாயாவின் இறைவார்த்தைக்கேற்ப எங்களை படைத்து பராமரித்து இந்நாள் வரை அரணும் கோட்டையுமாய் இருந்து எங்களை பாதுகாத்து வந்த மேலான அருளுக்கு இறைவா உமக்கு நன்றி. நன்றி 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 இறைவா, நன்றி பாடல் ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களே, நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே, ஆண்டவரை புகழுங்கள் என்ற திருப்பாடல் வரிகளுக்கேற்ப நாங்கள் குழுமமாக ஆலயத்தில் ஒன்று கூடி அன்னையை புகழ வாய்ப்பு கிடைத்ததற்காக, நல்லதொரு மறையுரையை கேட்டு சிந்தித்து வாழ்வாக்க திருவிழம் கொண்டதற்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி 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 இறைவா, நன்றி பாடல் நீ கடவுளுக்கு ஊழியம் புரிந்தால் உனக்கு கைமாறு கிடைக்கும் என்று தோபித்து நூல் வழியாக ஒளிந்த இறைவா, அன்பியங்கள் பக்த சபைகளில் இணைந்து பணிபுரிய ஆலய பணிகளில் ஈடுபட நல்ல வாய்ப்பினை தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி 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 இறைவா, நன்றி பாடல் நன்றி 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 இறைவா, நன்றி பாடல் அன்பிற்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே உங்கள் அனைவருக்கும் விழா நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி. உங்களுடைய பங்கு தந்தை உங்களை மிக அருமையாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த திருவிழாவிற்கு எவ்வித ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று என்னோடு தொலைபேசியில் கடந்த 2 வாரங்களாக எப்படி அனுமதி பெறுவது, என்ன செய்வது என்றெல்லாம் யோசித்தார். அதை போன்று உங்கள் அருமையான இதயத்திற்கு உகந்த வகையில் இந்த திருவிழா நடைபெறுவதற்கு மறை மாவட்டமும் இன்னும் மற்ற அதிகாரிகளும் அதற்கு அனுமதியை வழங்கி இந்த நாளிலே சிறப்பான விதத்தில் கொண்டாடுவதற்கு உதவி இருக்கின்றார்கள். எனவே இந்த முயற்சிகளை எடுத்த உங்கள் பங்கு தந்தைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை அவர்கள் இத்தாலியில் இருக்கும் பொழுது நான் அங்கே கடந்த 7-8 ஆண்டுகள் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன்னதாக ஒரு முறை இத்தாலிக்கு சென்ற வேளையில் அருமையான முறையில் என்னை கவனித்துக் கொண்டார். என்னுடைய ஊரிலிருந்து ஃபெலிக்ஸ் என்று அவருடைய வகுப்பு தோழர் ஒருவர் அங்கே இருக்கின்றார். அவரை சந்திக்க சென்ற வேளையில் அந்த இல்லத்தில் தந்தை அவர்கள் இருந்தார்கள். அன்றே மிக அருமையான முறையில் அவர் எங்களை கவனித்துக் கொண்டார். எனவே அன்றிலிருந்து தொடர்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த வேளையிலே நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். தந்தை அவர்கள் உங்களையும் மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய வழிநடத்துதலை பெற்று மிக அருமையான ஒரு சமூகமாக இந்த பங்கு சமூகம் திகழ பனிமய அன்னை உதவ வேண்டும் என்ற வேண்டுதலை ஜெபத்தை முன்வைத்து உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை மீண்டும் மறுமுறை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். இன்றும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஏலாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தூரத்தில் இருந்து தூயனல் தேவன் அருகினில் வாழ்ந்திட அழைத்து வந்தார். இனி திருநாளே எம் வாழ்வே உன்னருளாலே. மகமே இறங்கி வருமே அம்மா உந்தன் பரிந்துரையார் மன்னகமே மகிழ்ந்திடுமே. அம்மா உந்தன் அருள்மழையா அம்மா உந்தன் அருள்மழையா. எங்களுக்கு பாதுகாவலா இருக்கிற புனித தஸ்னேவிஸ் மாதாவே, எங்களுக்காய் மன்றாடும். எங்களுக்கு ஆதரவும் தஞ்சமும் அடைக்கலமுமா இருக்கிற புனித தஸ்னேவிஸ் மாதாவே, எங்களுக்காய் இயேசுவை மன்றாடும். அதிசய பணிமயமாயிருக்கிற புனித தஸ்னேவிஸ் மாதாவே, எங்களுக்காய் இயேசுவை மன்றாடும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாய் பலரத்திருக்கிற ஆத்மாக்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாய் எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாய் பொருளையுடைய சகல ஆபத்துகளிலிருந்து அடியோரின் திருச்சபை வியாதிகாரங்களை தற்காத்துக் கொள்ளும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாய் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை பொருத்தியங்களை ரட்சித்துக் கொள்ளும். பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய திவ்ய திருக்குமாரனே வாழ்க. சுதனாகிய சர்வேஸ்வரனை பெற்ற பரிசுத்த தாயாரே வாழ்க. சாம்புவாகிய சர்வேஸ்வரனுடைய மகிமையுடைய நேசமே வாழ்க. அஜீஸ்தமத்திற்குரிய தேவாலயமே வாழ்க. பரிசுத்தர் கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.